மிஸ்டர் கேங்? கொஞ்சம் தானே. குடிச்சதுக்கு அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? உனக்கு தான் மிச்சம் வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டது பழக்கமாச்சே. என்னோடது மட்டும் என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி பண்றீங்க? சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்லு. தெரியாது. ஏய், என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன இப்படியே இருக்காங்க? போஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. சீக்கிரம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் பண்ணு. நான் நிஜமா உன்கிட்ட கேக்குறேன். டேட் பண்ணுங்க. டேட் பண்ணுங்க. டேட் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இத ஏத்துக்க முடியாது. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்கும். இந்த இடத்துல தான் விஷயங்கள்லாம் தப்பா மாறிச்சு. ஆமா, எப்படியும் தோக்க போற கேம் தான். அப்பவே ஜீசு கிட்ட என் காதல சொல்லி இருந்தா எமர்ஜென்சி பிபி சீக்கிரம் செக் பண்ணுங்க. சீக்கிரம் பாருங்க. நம்ம மறுபடியும் சந்திச்சோம்னா அது கெட்ட காரணத்துக்காக தான் இருக்கும். நம்ம மறுபடியும் சந்திச்சுக்கவே வேண்டாம். அதுவும் நம்ம நல்லதுக்காக தான். நடந்த விஷயத்த ஒருவேளை நம்மளால மாத்த முடியும். அன்னைக்கு நம்ம அங்க சந்திச்சிருந்தா அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆவேன்ல. என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படி உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? இங்க பாரு, உள்ள வந்ததுக்கு சாரி. ஆனா மிஸ்டர் கேங், லவ்வ சொல்லும்போது ஒன்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடணும். அதை தாண்டி சும்மா கேள்வி எல்லாம் கேட்கறது ரொம்ப தப்பு. அதை பண்ணாத. நீங்க வேணா டீச்சரா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறது தப்புன்னு எனக்கு தோணுது சார். என்ன மன்னிச்சிரு. ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. பெல் அடிச்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு போகணும். பெல் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் கிளாஸுக்கு கிளம்புங்க. ஏய், வாங்க வாங்க போலாம். வா. என்ன மன்னிச்சிடுங்க. யோசிச்சு பார்த்தா இவனாலேயா என் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு? அவளுக்கு யாரையும் பிடிச்சிருக்கு. யாரா இருக்கும்? இப்போ இருந்து அடுத்த 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணிட்டு இருக்கு? வச்சு ஆம்பிஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க என்கிட்ட சொல்லலாம். அப்புறம் வார்த்தைக்கு பெருசா பவர் எல்லாம் கிடையாது. அதனால வார்த்தைய பவரோட எழுதுங்க, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு. அதுக்கு தான் இந்த ஹோம் ஒர்க். நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான். நாளைக்கு நைட்குள்ள தான் டெட்லைன். நீங்க எனக்கு இமெயில் கூட பண்ணலாம். மிச்ச நேரத்தை பயன்படுத்தி நீங்க என்னவாக விரும்புறீங்கன்னு யோசிச்சு எழுதுங்க. எனக்கு நான் என்ன சொல்லிக்கணும்லாம் தெரியல. ஜீசுக்கு யாரை பிடிச்சிருக்கு? யாரா இருக்கும்? யார் அது? உன்னதான். என்ன? மிஸ்டர் கேங், இதே 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னை நினைச்சேன். என்னது அது? ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? அவகிட்ட சொல்லணும்னு, அவ கூடவே இருந்துனா அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். இதுதான் நான் சின்ன பசங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க உங்க லவ் சொல்லலையா 10 வருஷத்துக்கு முன்னாடி? எதுக்காக நீங்க சொல்லல? நான் முட்டாளா கோழையா இருந்தேன். நான் நினைக்கிற மாதிரியே தான் அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ஹர்ட் ஆகுன்ற பயத்திலேயே நான் அவகிட்ட சொல்லாம விட்டுட்டேன். கடைசி வரைக்கும் நான் என் ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லாமே விட்டுட்டேன். அதுவே எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
ஆனால் கண்டிப்பாக நான் அவகிட்ட அப்பவே சொல்லியிருந்தேன்னா என்னோட எதிர்காலமே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பயத்தாலே ஹர்ட் ஆவீங்கன்னு நினச்சி இன்றைக்கி எதுவும் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா எதுவுமே மாறாது. அதனால் நீங்கள் சொல்லாமல் விட மாட்டீங்கன்னு நானும் நம்புகிறேன். காதல் ஃபீலிங்ஸை வெளிக்காட்டினா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அடேங்கப்பா. நாளைக்கு மிஸ்டர் கங்கோட பர்த்டேவா? 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் சிவில் சர்வெண்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? எதுக்கு அப்படி? நான் அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கான்னு எப்படி தெரியாம போச்சு? அதில் உனக்கு சேலரி பென்ஷன் எல்லாமே கிடைச்சிருமே. அதுதான் சரியான வேலை. கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு சொல்லுவ? அதெல்லாம் விட்டுட்டேன். சம்பாதிக்க முடியாதுல்ல. ஏன்? நீ தான் நல்லா வரைவியே. அது ஒரு திறமை தான். திறமையை வச்சு மட்டும் சம்பாதிக்க முடியாதுல்ல. உண்மையான திறமை ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறது தான். நம்மளோட திறமை எப்பவும் வீணாகாதரா. சரி, இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் விட, நம்ம ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கனா? ஆங்கிள் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல கண்டிப்பா நான் இதை பண்ணியிருப்பேன். என்ன? அது வந்து என் ஃபர்ஸ்ட் லவ். கண்டிப்பா நான் யாரையாவது காதலிச்சிருப்பேன் 10 வருஷத்துல ஒரு வாட்டியாவது. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு தான் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அப்புறம் என்ன? சரிதானே? ஆமா, பார்க்கிசங்க உனக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? ஒரு கோலாவது அடிக்கணுமா? டேட் பண்ணாலும் எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்ல. அதனால தான் மறுபடியும் டேட் பண்ணுவேன். எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சா எப்படி இருக்குன்ற ஃபீலிங்கே தெரியாது. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஹான்ஜிசுவோ உனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு, அதான் இப்படி இருக்க. 2 பேரோட ஃபீலிங்ஸையும் யோசிச்சு பார்த்திருக்கியா? இவன் ஆக்ஷனிஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறான், ரொமான்சிஸ்டுக்கு ஃபீலிங்ஸ் தெரியும். இப்போ நான் ரொமான்சிஸ்ட் தான், ஃபீலிங்ஸ் படி நடந்துக்கிறேன். அப்புறம் அவகிட்ட சொல்ல போறேன். நிஜமாவா? ஆமா. என்னோட பர்த்டே அன்னைக்கு அவளை பார்த்து சொல்ல போறேன். நாளைக்கு. அங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. சரி வா நம்ம போலாம். சண்டே என்னோட பர்த்டே. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். பிளாசால நம்ம 6 மணிக்கு சந்திக்கலாம். நாளைக்கு பர்த்டேவா மிஸ்டர் கேங்கா? இங்க பாரு, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். ஓசியில தரமாட்டாங்க. ரிங்கு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும்ல. ஏதாவது நினைச்சுப்பாளா? ஏன் பாசிட்டிவா யோசிக்க கூடாது? ஒரு வேளை உன்னை பிடிக்காம இருந்து கூட உன்னோட மோதிரத்தை பிடிச்சி ஒரு வேளை உன் கூட வெளியே வந்தான்னா? கொஞ்சம் வாய முடுறியா? இது நல்லா இருக்கே. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா பசங்க ஷர்ட்டியா வாங்குற? பர்த்டே கிஃப்ட்டுக்காக. பர்த்டே கிஃப்டா? இந்த கிஃப்ட்டை கொடுத்து நான் ஒன்று சொல்லணும். அது சரி, உங்களுக்குலாம் இங்க என்ன வேலை? நாங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். கிஃப்டா? எதுக்கு?
நாளைக்கு ஷின்ஹுவோட பர்த்டே, அதுக்கு gift வாங்கணும். அப்படியா? நாளைக்கு ஷின்வோட பர்த்டேவா? அப்படின்னா அந்த gift உனக்கு தானா? என்ன ஜீசு பர்த்டேக்கு gift வாங்கினா? நிஜமாவா? நாளைக்கு மீட் பண்ண போறீங்களா? ஆமா. ஓ, நம்ம எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ண போறோமா? என்ன டைம்? எங்க? ஹே, பஸ் வந்துருச்சு, வா போலாம். ஏய், ஆல் தி பெஸ்ட். ஓ, அப்படின்னா ஜீசு கண்டிப்பா வந்துருவா. இப்போ நான் என்ன பண்றது? என்னன்னு சொல்றது? நான் என்ன சொல்லணும்? ஜீசு, ஐ லவ் யூ. டேய், இப்படியா சொல்லணும்? கிம்மின்சியோ, ஏதா பிரச்சனையா? நீ மூட் அவுட்ல தான் இருக்கன்னு உன் மூஞ்சில எழுதி வச்சிருக்கு. இல்லையே, ஒன்றும் இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? ஒரே பில்டிங்ல 10 வருஷமா இருக்கும், தெரியாதா என்ன? நீ சாப்பிட்றதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையுமா நீ தெரிஞ்சு வச்சுக்கிற? சரி, உன்கிட்ட நான் ஒன்று கொடுக்கணும். என்ன அது? இதோ இதா. ஏன் இப்படிலாம் பண்ற? நீ உன் வீட்டுல காய வைக்கிறது காத்துல பறந்து எப்ப பாரு என் ரூமுக்கு தான் வருது, தெரியுமா? அடுத்த வாட்டி காய போடும்போது கிளிப்பை ஒழுங்கா டைட்டா போடு. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. அது பிராண்ட் போல. எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி நீ தெரிஞ்சுக்கிற? நான் கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு பார்த்ததுமே எது எந்த பிராண்டுன்னு தெரிஞ்சிடும். என்னோட கண்ணு அவ்வளோ ஷார்ப்பு. ஓ, அது என்னமோ உண்மைதான். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன ஆக போற? பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானே என் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னவா இருப்ப? சொல்றதுக்கு அவ்வளோ இல்லை. உனக்கு கனவோ இல்ல ஆசையோ ஏதாச்சும் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும், யோசிச்சு சொல்லு. நான் கஷ்டப்பட்டு சாகாம இருந்தாலே போதும். ஏன்? ரொம்ப தேங்க்ஸ். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னையே நான் செருப்பால் அடிச்சுக்கணும் போல இருக்கு. ஹலோ, கரம் ஹை ஸ்கூல், இது யாரு? மிஸ்டர் கேங், நான் தான் பேக்னா ஹை பேசுறேன். சொல்லுங்க. நாளைக்கு ஃப்ரீயா? ட்ரிங்க் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல, அதுக்கு தான் கேட்டேன். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி, பாய். முதல்ல இவகிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன, யாராவது ப்ரொபோஸ் பண்ணாங்களா? ப்ரொபோஸா? என்னோட பணம் ஏதாவது எடுத்தியா? இல்ல 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 இல்ல, நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு இருக்குதான். சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? எந்த மாதிரியான பையனை உனக்கு பிடிக்கும்? அழகா இருக்கணும். அடுத்து? அடுத்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும். உன்கிட்ட பேசுறதுக்கே இதுதான் கடுப்பா இருக்கு. உன்னால ஒரு ஹெல்ப்பும் கிடைக்க போறதில்ல. இவனுக்கு என்னாச்சு? உன்னுடைய இடம் தெரிஞ்சு ரியாலிட்டியை எதிர்கொள்றது தான் உன்னோட திறமை, கிம் மின் சியோக். ஜங்சுரா, நான் உள்ள வரலாமா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை.
என்ன இது? இதெல்லாமே நான் தூக்கி போட்டதாச்சு. எல்லாம் லாபத்துக்கு தான். ஆர்ட் எல்லாம் வித்து சம்பாதிக்கலாம், தெரியும்ல. அதுக்கெல்லாம் ஃபேமஸா இருக்கணும்ல. நீ ஃபேமஸ் ஆன அப்புறம் நான் வித்துக்க போறேன். நான் அப்படிலாம் ஆக போறதில்ல. நான் தான் சொன்னல, என் கண்ணு ரொம்ப ஷார்ப்பு. பிடிச்சிருந்தது வச்சுக்கிட்டேன். ஃபேமஸ் ஆன அப்புறம் இதை திருடின கொன்னுடுவேன். சும்மா இல்ல, இதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். பிரேமோட வித்தா நிறைய பணம் கிடைக்குமா? என்ன என்னாச்சு? ஏன் அழுற? என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஏற்கனவே இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டேன். மறுபடியும் எதுக்காக எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் தர? அவளுக்கு யாரையோ பிடிக்கும்னு சொன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. மறுபடியும் அவன் மூஞ்ச நான் எப்படி பார்ப்பேன்? என்னவோ நம்ம சொல்லிதான் ஆகணும். ஜீசு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எதிர்காலத்தை கணிக்க முடியாது. மனுஷங்களோட ஃபீலிங்ஸும் அப்படிதான். ஆனா அதெல்லாம் தாண்டி எதிர்பாராத விஷயங்களுக்கு கூட முயற்சி எடுத்து பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா எதிர்காலம் ஒரு கேம் மாதிரி. உன்னோட காதல் ரிஜெக்ட் ஆகலாம், உன்னோட கனவுகள் சுக்குநூறாகலாம். ஆனா அதுக்கு எதிர்மாறா நடக்கிறதுக்கும் எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கு. சரி, இன்னும் 2 வருஷத்துல கிராஜுவேட் ஆயிடுவேன். என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல போறேன்? அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உன்னால முடியும். மிஸ்டர் கேங், ஓ போலாம். வா. சரி. ஷின்வோ, ஏன் அழற? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுன்னு சொல்லு. அவரை பிடிச்சிருக்கு. என்ன? மிஸ்டர் கேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. வெல்கம். இங்க பாரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவர் என் டீச்சர். அப்புறம் நான் மாட்டினேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்படியா? எங்களுக்கு 2 பியர் கொடுங்க. கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
ஏய், ஏன் உனக்கு குடிக்கிறதுல இவ்ளோ அவசரம்? சீக்கிரமா உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். ஓகே. மிஸ்டர் கேங், டேட் பண்ணலாமா? கொஞ்சம் இரு, நானே உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா பேசணும்னு தான் நினைச்சேன். நீ என்ன தப்பா பாக்குற? நான் அதை சுத்தி வளைக்காமே சொல்லிடுறேன். ஓகே, நான் ஒன்னும் சோல்ல இருந்து வரல, சோல்ல இருந்து வேலை பண்ணேன். அதனால நான் திரும்பவும் இங்க வந்தேன். சரி, இனிமே 2 பேர் டேட் பண்ணலாம். அதாவது நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? உனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நான் இந்த ஒரு பையன் தான், நானும் இதே ஸ்கூல் தான் படிச்சேன். நிஜமாவா? எனக்கு தெரியாது. நம்ம 2 பேருக்கு இவ்ளோ பொருத்தமா? ஒரே ஊர்ல இருக்கோம், ஒரே ஸ்கூல் படிச்சிருக்கோம். மிஸ்டர் கேங் இதே ஊரு இதே ஸ்கூல்ல படிச்சாரா? என்ன நீ பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு சோல்ல இருந்து வந்த பையனை தானே பிடிக்கும். இந்த ஊரை சேர்ந்த பையனை நீ டேட்டே பண்ண மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே. நான் நீ நினைக்கிற மாதிரி பையனே இல்ல, நான் இந்த ஊர் பையன் தான். அது எல்லாமே உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சது. இப்ப நான் மாத்திக்கிட்டேன். நீ எனக்கு ஓகே. நீ எப்போ இதெல்லாம் உன்கிட்ட இருந்து மாத்திக்கிட்ட? ஆனா உன் முகத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இந்த ஊர்ல எல்லாரையுமே பார்த்துட்ட, ஹைட் கம்மி. அது சரி, அப்ப டீச்சருக்கு கூட அவர் தெரியலையே. என்னை பத்தி பேசினது போதும், என்னோட நிலைமையை சொல்லிடுறேனே. எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பிடிக்கும். உனக்கு உனக்கு பிடிக்கும் தானே? அதுக்கு நான் டேட் பண்றதா அர்த்தம் இல்ல. அவளுக்காகவே நான் கடந்த 10 வருஷமா டேட் பண்ணவே இல்லை. அவளுக்காக தான் நான் 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஓகேவா? இப்ப சொல்லு. 1 2 1. ஏன் இப்படி பண்ண? இங்கிலீஷ் டீச்சர் காண்டாயிட்டாங்க. ஒரு அற்புதமான செய்தி. அப்படின்னா இன்னைக்கு மிஸ்டர் காங்கோட பர்த்டேவா? நீ ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சியா? அதுதான் என்னோட பிளானாக இருந்தது. ஆனால் இப்பெல்லாம் போச்சு. நீ இப்படி பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஷாக் ஆயிட்ட தானே? சாரி. உனக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும்? வேற யாருமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கா? உனக்கு அவரை அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? உண்மையை சொல்ல. உன் முன்னாடி அழறதே எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு. நிஜமா அசிங்கமாக தான் இருக்கு. அவருக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுமே என்னால் தாங்கிக்க முடியல. அதான் அழுதுட்டேன். ஆனா அவன்கிட்ட பேசினதால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீ வேற எங்கேயாவது இப்போ போக போறது இல்லையா? அது சரி, நீயே சிட்டிக்கு வந்த? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வா போலாம். எங்க? நீ பண்ணணும்னு நினைச்சத போய் பண்ணலாம். என்ன? உன்கிட்ட இதெல்லாம் நான் சொல்லிடலாம் தான் நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. என்ன வேணா இருக்கட்டும். ஏய், எங்க போற நீ? எங்க போற? உன்ன பழி வாங்கி தீருவேன். ஒரு நிமிஷம் நில்லு. பேக், மிஸ் பேக், நில்லுங்க. ஏய், போதும், வெளியே வா. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சதால தான் நான் இங்க வந்தனே. அவளை பாத்துக்க சொல்லலாம்னு நினைச்சேன். அவ பின்னாடி போ. என்ன? அந்த பொண்ணு குடிச்சிருக்கா. அவ இப்ப தனியா வீட்டுக்கு போக கூடாதுடா. அவளை பொண்ணுக்குலாம் சொல்லாதீங்க. எத்தனை பேர் வந்தாலும் கடிச்சு துப்பிடுவா. தெரியுமா உங்களுக்கு? பனிஷ்மெண்ட் வேணுமா உனக்கு? பப்ல வேலை பார்க்கறது போய் ஸ்கூல்ல சொல்லவா நானு? ஏய், பாத்து போ. குடிச்சானா அவ கடிப்பா. மைண்ட்ல வச்சுக்கோ.
என்னாச்சு? ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? என்னால முடியாது. கண்டிப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் எப்படி என்னால ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? முதல்ல செஞ்சிரு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். டைமிங் ரொம்ப முக்கியம். மிஸ்டர் கேங், எனக்கு உங்களை பிடிக்கும். என்ன ஃபீலிங்ஸை வெளியே காட்ட சொன்னீங்க. உங்களை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, நான் உங்ககிட்ட என்கிட்டயாடா சொல்ல சொன்னேன்? எதுக்காக நீ வந்து என்கிட்ட இதை சொல்றேன்னு எனக்கு தெரியலையே. ஒழுங்கா நேரா பார்த்து உனக்கு பிடிச்சவங்க கண்ணுக்கு நேரா சொல்லணும். எனக்காக தான். எனக்கு பதில் அவன் சொன்னான். மிஸ்டர் கேங், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆசையா? ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்னை திரும்ப பிடிக்கணும். இப்பவே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா 10 வருஷம் அப்புறம்னா கூட ஓகே. எனக்கு என்னவோ தப்பா கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல இல்ல, உங்களுக்கு சரியா தான் கேட்டிருக்க. கேங் கேங் ஷின்வோ, சரி சரி, இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த வயசுல செலிபிரிட்டிஸ் மேல எல்லாம் ஒரு க்ரஷ் வருமே, அந்த மாதிரி தான். அதாவது எப்படின்னா ரசிக்கிறது ரசிக்கிறது தான் இது. நானும் இத பத்தி தான் சொன்னேன். அப்போ அப்படி உங்களுக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருக்குன்னா ஓகே, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. என்னோட ஃபீலிங்ஸ் எப்பவுமே மாறாது. ஓகே, இல்லைண்ணா உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓகே தான். என்கிட்ட நீ சொல்கிறத விட நீ இதை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. ஓகே, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியுதுல்ல. இதோட நிறுத்திக்கலாமா? நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. முடிஞ்சு போன கதையை படிக்கிறது போர் அடிக்கும். இது என்னது? ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் கேங். ஜிசு, ஹே ஜிசு. கேங் ஷின்வோ எங்க போனா? அதான் எனக்கே தெரியுமே. எனக்கு தெரியாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். கேங் ஷின்வோ, என்னாச்சு? நம்ம 2 பேருக்கும் இது தேவைதான். இப்ப வேற என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க டீச்சர். இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, பெரியவங்க கொடுத்தா வாங்கி குடிக்கிறதுல தப்பு இல்லை. வேண்டாம், நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன்.
பாரா, ஹை ஸ்கூல் வருஷத்திலே குடிச்சவனாச்சு. ஏய் கொஞ்சம் இரு, உன்கிட்ட பேசணும். எதை பத்தி? உங்க பர்த்டேவோ என் பர்த்டேவோ எதுக்கு ஒரே நாள்ல வந்துச்சு? பரவாயில்ல, எனக்கு நீங்க பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுற கிஃப்ட் அதுதான். ஏய், நீ என்ன பண்ணி தொலைச்ச? உன் ஃபீலிங்ஸை போய் ஜீசு கிட்ட சொல்ல தானே சொன்ன. ஜீசு ஃபீலிங்ஸை சொல்ல வைக்கிற. நீ இந்த விஷயத்தை முன்னாடியே போய் அவகிட்ட சொல்லி இருக்காது. எனக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படியும் தோக்க போற கேம் தானே. இது எப்படியோ தோக்க போற கேம் தான். அப்ப நடந்தது மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கு. மாறி இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நானே எனக்கு இப்ப எதிரி ஆயிட்டேன். இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி திருப்பி கொடுக்கிறது? நேத்து நைட்டு பத்திரமா வீட்டுக்கு போனியா? மிஸ்டர் கேங், நான் எப்படி வீட்டுக்கு போனா உங்களுக்கு என்ன? உன்னை பத்தி கவலைப்படல, கூட வந்தவனை பத்தி தான் என் கவலை. இங்க என் கைய பாத்தியா? போற வழியில இந்த மாதிரி யாரையும் நீ கடிச்சு வைக்கலையே. அப்போ அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ உங்க மேல செம்ம கடுப்புல இருக்கு. அதனால நீ என்கிட்ட பேசக்கூடாது, பாசமா இருக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்புறம் உன்னை மறக்க கஷ்டமாயிடும். அப்போ ஒருவேளை நான் இன்னும் நல்லபடியா நடந்துக்கிட்டா ஜீசுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருமா என்ன? அப்ப கொஞ்சம் கடுப்பை தான் காட்டணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம படிச்ச நிறைய விஷயம் டெஸ்ட்ல வந்துடும். அதெல்லாம் ஒழுங்கா படிச்சிருங்க. மிஸ்டர் கேங், என்ன இது உங்களுக்கு தான். இந்தா, இது நீயே குடி. ஏய் கேங் ஷின்வோ. மிஸ்டர் கேங். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்டர் கேங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? எதை பத்தி? அது எனக்கு நிறைய வேலை இருக்கே, முக்கியமானது இல்லைன்னா அப்புறமா பேசிப்போம். மிஸ்டர் கேங். ஹாய் ஜீசு, எனக்கு ஹெல்ப் பண்றியா? ஏய் கேங் ஷின்வோ, உங்ககிட்ட நான் பேசணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏய், என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா என்ன? உங்களுக்கு அவகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா என்ன? அது சரி, இப்ப அதை பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? சிவண்டியோக், நேற்று நைட் அவளை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டியா? என்ன இது எல்லாமே உங்களால தான். அவனுக்கு என்னதாச்சு? ஏன் இப்படி பண்றான்? எனக்கும் தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா அவன் அப்படிதான் இருக்கான். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குடா. என்னடா ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? எங்க தான் இருக்கீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வாங்க போலாம். ஏய், அது கூட கூடன்னு சொல்றல. என்ன கடிச்சிட்டாங்க. அது எனக்கு இதை வெளியில சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னோட முதல் கிஸ். ஹலோ மிஸ் பேக். ஹலோ சியோண்டியோக்.
உன்னோட நேம் டேக் ஒழுங்கா போட மாட்டியா? அவளுக்கு ஞாபகம் இல்லையா? ஷின்வோ, இதெல்லாம் வெயிட்டா இருக்கும், நீ உட்காரு. நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் நான் வழியில தான் உட்காந்துருப்பேன். தேங்க்ஸ். நான் இப்போ என்ன யோசிச்சேன்னா, உன்கிட்ட மட்டும்தான் நான் எப்பவும் தேங்க்ஸ் சொல்கிறேன். நேற்று கூட. வேற ஏதாவது சொல்ல. உனக்காக ஷேர் பண்றதுக்கு யாராவது வேணும்ல? வாவ், நீ ரொம்ப நல்லவனா இருக்க. மிஸ்டர் கேங் பண்ணது தானே? எனக்கு என்னவோ நான் இருந்தா அவரு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தோணுது. என்ன அவாய்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீ அவே யோசிச்சுக்கிறியா என்னவோ? ஸ்கூல்லலாம் அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அப்படி இருந்தா அவரும் மனுஷன் தானே. இன்னும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன அவருக்கு பிடிக்கலையோன்னு. நீ ஒன்னும் அவரை திட்டல, கேவலமா பேசல. அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அவ்வளவுதானே? அப்படின்னு நினைக்கிறியா? நேற்று தான் அப்படி பேசினேன். இன்னைக்கு அவ கொடுத்த ஷர்ட்டே போட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ நான் என்னை பார்த்தா சைக்கோ மாதிரியே இருக்கு. அந்த ஷர்ட் நான் நேற்று அவருக்கு கொடுத்தது. ஐயோ, ஹே, இந்த ஷர்ட் நான் ஏன் போட்டேன்னு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் ஃப்ரெண்ட் என் மேல. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். அவளை சிரிக்க வச்சிட்டீங்க ஒரு ஷர்ட்டை போட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத கேளு. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. 166, 167, 168, 169. நிஜமாவே ஒரு நடிக்கல, என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட போய் சொல்ல சொன்னாரு. 185. என்ன நடக்குது? 175, 176, 177, 178, 179, 180. நல்லா பண்ணுங்க. அப்படிதான். 199, 200. முடியல. லாஸ்ட் நம்பர் சொல்ல வேணான்னு சொன்னேன். சரி, மறுபடியும் பண்ணுங்க. சார், தப்பா பண்ணவன பண்ண சொல்லுங்க. ரெண்டாவது முறை அவன் அப்படி பண்றான். ஹே, வாய மூடு. சரி, மறுபடியும் ஆரம்பிங்க. கடைசி நம்பர் இன்னொரு வாட்டி சொன்ன உன்னை கொன்னுடுவேன். சரி, தொடங்கலாமா? 1 2 3 4 5 6 7. மிஸ்டர் கேங், பிடிச்சிருக்கு. மிஸ்டர் கேங். 196, 197 198 199 200. நான் இன்னைக்கு கொல்ல போறேன் பாரு. 200. நான் தான் சொன்னேன் 200. உனக்கு என்ன பைத்தியமா? நிறுத்துங்க. சொல்றல. விடுறான்னு சொல்றல. கேளுங்க. விடுன்னு சொல்றல. அப்பாலஜி லெட்டர் எல்லாரையும் எழுத சொன்னேன். கேங்ஷின்னும் கோசன்ஜின்னும் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இங்கே வந்துடணும். வாலண்டரி ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும். புரிஞ்சுதா? பதில் சொல்லுங்க. சரி சரி சார். கிளம்புங்க.
உன் ஃபீலிங்ஸை தான் காட்ட சொன்ன, கோவத்தை இல்லை. ஏய் இங்க பாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஏன் நீங்க இங்க வந்தீங்க? என்ன வினோதமா இருக்க. உங்களுக்கு இங்க குடும்பமும் இல்லை, வீடும் இல்லை. அது மட்டும் இல்லை, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? அது மட்டும் இல்லை, நீங்க எதுக்காக என்னை பத்தியும் என்னோட ஃபீலிங்ஸை பத்தியும் கவலைப்பட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. ஏன் வெளியில ஏன் வரீங்க? இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்க போறதில்ல. நேரத்தை மாற்ற முடியுமா என்ன? என்னோட அப்பாலஜி லெட்டரை நாளைக்கு தரேன். என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிறேன். வலிக்குது. வழியில வரேனா? நான் இங்க இருக்கிறதுனால தான் எல்லா விஷயங்களும் இங்க சொதப்பிக்கிட்டு இருக்கு. ஷின்ஹூ